ஸோ இவங்க எல்லாருமே கோவில்லேருந்து இருக்கக்கூடிய காசுகளையும் பொருள்களையும் திருடுறதுக்கு தான் இருக்காங்கங்கிறது தான் பக்தர்களோட பரவலான பார்வை. அதை இவங்களோட ஒரு ஆணவத்தோட ஒரு செயல்பாடு தான். இவங்களுடைய கருத்துக்கு எதிராக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எதிர்த்தரப்பா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாக்க அதை இவங்க மதிக்க மாட்டாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவில் விஷயத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட போகிறார். அவர் கேஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒத்துழைப்பு கிடையாது அரசாங்கத்துலேருந்தும் இந்த இஓ சைட்லேருந்து. இப்போ டிஆர் ரமேஷ் அவர்கள் எடுத்து கேஸ் போட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன பிஜேபியை சார்ந்தவரா? இல்லை பொன்மாணிக்கவேல் அவர்கள் பல கேஸுகள் பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பிஜேபியை சார்ந்தவரா? ஆனால் இவங்களே தன்னந்தாலே அவங்கள பிஜேபி பக்கம் தள்ளி விடுறாங்க. ஐஐடியில் ஆய்வு பண்ணும்போது 312 கிராம்ல 1% கூட இல்லை தங்கம் இல்லைங்கிறான். குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சேகர்பாபு என்னோட மதத்தை தாக்கறனாக்கா அது தாக்கற சமம். நீ என்ன மற்ற மதத்தை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன தாக்கற அப்படிங்கிறது புரிதல் வந்திருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆலயம் காப்போம் இயக்குனர் சேவக் சத்யா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. சங்கினாங்க, கடைசியில் பார்த்தா பாஜகவோட உறுப்பினர்ன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ திரும்பவும் அவர் ஒரு ஜட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இஓவையும் போலீஸையும் மன்னிக்கவே முடியாது திருப்பரங்குன்றத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி? இதில் நம்ம தெளிவாக பார்க்கணும். திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் அதை ஃபர்ஸ்ட் அவர் தான் ஒரு தனிநபர் கேஸ் போடுறார். அந்த தனிநபர் அதுக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்க, தெரியும். ஒரு தனிநபர் நீ கோவிலில் போய் நீ ஏற்றுன்னு ஈஓவை தான் ஏற்ற சொல்கிறார். ஆனால் ஈஓ ஏற்ற முடியாது, நான் ஏற்ற முடியாதுன்னு என்ன அளவு பண்ணால் ஒன்றையும் பண்ண முடியாதுங்கும் போது அவர் ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட போகிறார். அவர் கேஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒத்துழைப்பு கிடையாது அரசாங்கத்துலேருந்தும் இந்த இஓ சைட்லேருந்தும். இப்போ ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை கேஸ் கிளியர் பண்ணுறேன், பெண்டிங் இல்லாமல் நான் இத்தனை கேஸ் பண்ணுறேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரா கேஸ் பண்ணுறேன், அது டேட்டாவே கொடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருந்தாலும் அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நீதிபதி அவர். சங்கியான்னு அவங்க பேசக்கூடிய அடுத்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு நீதிபதியாக அவர் செயல்பாட்டில் ஒரு குறையும் பார்க்க முடியாது. ஆனால் இவங்க சாடக்கூடியதே என்னன்னாக்க இவங்களுடைய கருத்துக்கு எதிராக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எதிர்த்தரப்பா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாக்க அதை இவங்க மதிக்க மாட்டாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவில் விஷயத்தில் நிச்சயமாக கோவில் சார்ந்து யார் கேஸ் ஒரு பக்தராக யார் கேஸ் போட்டால் கூட இமீடியட்டாக அதை அவங்க என்ன பார்க்குறாங்க, அதை சங்கி பிஜேபியோட ஆள் அப்படின்னு தான் பக்தராக அவனை பார்க்கறது கிடையாது. இப்படி எல்லா கோவில்களையும் இப்போ தனிநபர்கள் தான் நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. இப்போ டிஆர் ரமேஷ் அவர்கள் எடுத்து கேஸ் போட்டுட்ருக்காரு. அவர் என்ன பிஜேபியை சார்ந்தவரா? இல்லை பொன்மாணிக்கவேல் அவர்கள் பல கேஸுகள் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன பிஜேபியை சார்ந்தவரா? ஆனால் இவங்களே தன்னந்தாலே அவங்கள பிஜேபி பக்கம் தள்ளி விடுறாங்க. பக்தராக யாருமே இப்போ அங்கே தற்கொலை செய்து கொண்ட திரு பூர்ணச்சந்திரன் தன்னை இது பண்ணார். அவர் குடும்பமே திமுக குடும்பம். ஆனால் அவளை நீ கோவிலுக்காக இறந்துட்டேன்னா ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதிரி பார்த்துட்டு தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படிதான் ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் பார்த்து கலர் நிலவரம்னா பார்த்துட்டு தான் அவர் அந்த தீர்ப்பை எழுதுறார். அது இவங்களுக்கு அதில் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியலங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ போடுறாங்க. அதுலேயே அந்த ரெண்டு திரு ஜெயச்சந்திரனும் அந்த ஜட்ஜ் பெஞ்ச் இது பண்ணிடுறாங்க, அப்போ ஏற்றணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க மேல்முறையீடு வர்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன், இங்கே இது பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் அந்த கோர்ட் அவமதிப்பு அவர் போட்ட அதை இதெல்லாம் வரதே இவங்கன்னா கோர்ட் அவமதிப்பு. கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகள். நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்க வேண்டியது கோர்ட்டோட கடமை. அதை தான் ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பி செஞ்சுட்டு இருக்காரு. அதிகபட்சமாக கோர்ட்னால கேள்வி மட்டும் தான் கேட்க முடியுது, அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க முடியறது இல்லை. இல்லை அதுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்கு. சரி, கோர்ட்டும் பல இடத்துல உங்களுக்கு தன்னோட என்னென்ன பண்ணலாங்கிறது அவர் அந்த தன்னோட வரையறைக்குள்ள நீதிபதியா என்னென்ன செஞ்சாரோ அதனால தான் இன்னைக்கு 2 நீதிபதியும் அவர் கொடுத்த தீர்ப்புல வார்த்தைகளை கூட மாத்தல. அவர் சொன்னது சரிதான்ங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஏன்னா அதில் அவர் தன்னோட சுயமாக ஒரு விஷயத்தை அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருனாக்கா அதை மாற்றத்துக்கு வாய்ப்பு. சில அப்பீல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10 கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கைட்லைன்ஸ் 3 கைட்லைன்ஸை மாற்றுவாங்க. 7-8 நீங்கள் செயல்படுத்துங்க. இதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது. ஸோ அதனால அந்த இது அப்படி வந்துருச்சு. ஸோ நான் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தான்
ஏன்னா சேகர் பாபுவோட இயற்கையான குணம் அது. அவர் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு அவரு. இல்ல திருப்பரங்குன்றத்தை பத்தி வெற்றிவேல் முருகாக்குன்னு சொன்னாலே தான் அவர் வந்து ஸ்னேக் பாபுவா மாறிடுறாரு. பேசுறவன்ட்ட சீறிட்டு ஸ்னேக் பாபுவா மாறிடுறாரு. அந்த மாதிரி ஒரு வந்து அவர் சேகர் பாபு வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அவரோட தோல்வி. இது என்னன்னாக்கா நீ நம்ம ஏதோ ஒரு சரியாக காரியம் செஞ்சுருக்கோம், அது சரியா, ஆனால் வேற ஏதோ ஒரு காரணத்தால் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா ஒரு வருத்தம் இருக்கும். இங்கே வந்து இவங்க பண்ணதை வந்து ஆணவத்தால் செய்யப்பட்டது. இந்த கோவிலுக்கு நடத்தக்கூடாது. எனக்கு வந்து அது பக்தியாக இருந்தாலும் சரி, ஏன்னா நான் கோவிலுக்கு போவேன், நான் பக்தியான ஆள் தான், நான் காவி வேஷ்டி கட்டிட்டு சுற்றுவேன். வருஷத்தில் 6 மாதம் காவி வேஷ்டியிலே தான் அவர் சுற்றுவார். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுறதுக்காக காவி வேஷ்டி, நான் சபரிமலைக்கு போகிறேன் காவி வேஷ்டிக்கு போவேன்பார். ஆனால் வந்து செய்யறது எல்லாமே கடவுளுக்கு எழுத்தாப்புல. இவங்களோட அந்த தீர்ப்பில் அந்த இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் 4 பேர் அன்னைக்கு போய் கேட்கும்போது 4 பேர் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கேட்குறாங்க கோர்ட் ஆர்டர் வச்சுட்டு. 144 போட்டிருக்கோம், 4 பேர் மேலே அனுவு சரி வேண்டாம், அது வந்து 3 பேருக்கு கீழே வரைக்கும் 144 சேரலாம், அப்போ 2 பேர் மட்டும் நாங்கள் போகிறோன்னு அதுக்கும் விட முடியாதுன்ட்டு தான் பண்ணாங்க. அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, நீ வந்து 144 எப்போ போட்ட, இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் போட்டியா? ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய ஆர்டரை செயல்படுத்த இது வந்து அவர் எடுத்த இன்னைக்கு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே என்னன்னாக்க இந்த அதிகாரிகளை வந்து செயல்பட வைக்க வேண்டியது தான். இவங்க வந்து இந்த கோவில் விஷயமா வந்து 574 சோமோட்டோ 574 கொடுக்கப்பட்ட பழசை வந்து பல விஷயத்த இன்னும் வந்து நிறைவேற்றாமல் இருக்காங்க. அன்னைக்கு உட்காந்து கொடுத்த 2 ஜட்ஜில் இன்னைக்கு அந்த பெஞ்சில் இருந்த 2 பேருமே இன்னைக்கு ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து அவரால் இப்போ ஜட்ஜாக இருக்க முடியல உடல்நிலை காரணமாகன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுத்தது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அதில் வந்து தான் இன்றைக்கி பல பேர் வந்து 574 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை செயல்படுத்தலைன்னு தான் பல கேஸுகள். இப்போ பல கேஸுகள் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை செயல்படுத்துவாங்க. கோவிலை இடிக்கணுமா, கோர்ட் ஆர்டரை காமிச்சிட்டு கொண்டு போய் நைட்டாக அடிப்பாங்க. ரைட்டுங்களா? கோவில் இடம் இடிக்கணுமா, அரசாங்க இடம்ட்டு நைட்டாக அடிப்பாங்க. இது மாதிரி நம்ம பரவலாக பேச்சு நூற்றுக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இவன் ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆரம்பித்தாங்க. இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இருக்கக்கூடிய கடககாளீஸ்வரர் கோவிலெல்லாம் இடித்தாங்க. எல்லாத்துலேயுமே எப்படின்னாக்கா நோட்டீஸ் வந்து முதல்ல கொடுக்க மாட்டாங்க, இல்லை கொடுத்துருந்தாலும் போதுமான நேரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. போயிட்டு அந்த வந்து ஒரு விஷயம் அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, வரக்கூடிய அதிகாரிகளும் இந்துக்கள், அவங்களும் கோவிலுக்கு போகிறவங்க. ஆனால் அவன் வந்து பக்தர்கள் கிடையாது, சர்டிஃபிகேட் இந்துவாக இருக்கிறவங்க அதிகாரியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் திருப்பரங்குன்றத்து மலை மேலே அந்த கோவிலோட ஸ்தல விருட்சத்தில் வந்து இப்போ இந்த சந்தனக்கூடுக்கு எதுக்கு வந்தேன்னாக்கா, சந்தனக்கூடு இதுக்காக போகும்போது அவங்களோட கொடி அதில் ஏற்றுறாங்க. நம்ம தரவில் இப்போ இருந்த அட்வொகேட் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா பழகிறோம், அந்த மரத்தில் நீ கட்டிக்கோ, இப்போ எல்லா காரம் கட்டமோ நீ கட்டிக்கோ, ஆனால் உரிய ஒரு அனுமதி வாங்கினியா அப்படின்னு இதுவும் கேட்குறாங்க. இல்லை நீ அனுமதி உன்கிட்ட கேட்டாங்களா இல்லாட்டி நீ கொடுத்தியான்னா? அவர் என்ன சொன்னால் 2மே கொடுக்கல. ஏன் வேணா அப்போ என்ன, ஏன் வந்து அதுக்காக நீ வந்து போய் ட்ரெஸ்பாசிங் கேஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியான்னா? இல்லை நான் 1 வாரமாக உடம்பு சரியில்லைனா லீவுக்கு போயிட்டேன். இதோ பச்சை குழந்தை வந்து இல்லை குழந்தைகள் வந்து என்ன எங்கள் வீட்டை அம்மா விட்டு நான் லீவ் லெட்டர் தர சொல்கிறேன்னு அடுத்தது சொன்னாலும் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார அம்மா விட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து லீவ் லெட்டர் அனுப்பிச்சிட்டேன் ஐயா, நான் உடம்பு சரியில்லைனால வீட்டில் உட்காந்துட்டு மனைவியை கூட கோர்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்களா இருக்கும். அப்படி தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. குழந்தைத்தனமான பேச்சாக தான் நேற்றுக்கு பேசினாங்க. ஸோ அதில் தான் அவர் வந்து ஒவ்வொரு கேள்விகள் கேட்டார். இது வந்து திருப்பி இவங்க வந்து எல்லாத்துலேயுமே, இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்போம் எல்லாருமே, ஒரு பல இடத்துல வந்து நம்ம நிலங்கள் காணா போயிருக்கு. அது ரெகுலராக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி இப்படின்னு நிறையா பேர் பக்தர்களாக இருக்கவங்க கேட்குறாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி எப்படி காணா போகும்ன்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கண்ணுக்கு ஏத்தாப்புல, ஃபிசிக்கலாக ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ரைட்டுங்களா? அது கோயில், ரொம்ப ஃபேமஸான பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்று. அந்த கோயிலுக்கு இப்போ கூட சமீபத்தில் பக்தர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு தங்கரதம் இது பண்ணாங்க. காஞ்சி மடத்துலேருந்து சேர்ந்து அமைச்சர் தான் வந்து வாங்கினார் கோயில் சார்பில். அன்றைக்கி வெள்ளோட்டம்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளோட்டம்லாம் நடந்துச்சு. அந்த கோவில்களுக்கு 2014-15 காலத்தில் வந்து விக்கிரகம் ஒன்று, அப்போ அந்த விக்கிரகத்தை வந்து செய்யும்போது அது வந்து பின்னமாயிடுச்சு. எந்த விக்கிரகம் பின்னமாயிடுச்சுன்னு சொன்னோன்னா
அதை வந்து திருப்பி எடுத்துட்டு சரி பண்ணி வைக்கணும். பின்னமானத்தை பூஜையில் வைக்க மாட்டாங்க. அதை வந்து திருப்பி பண்ணுறேங்கும்போது பக்தர்கள்ட்டேருந்து காணிக்கை வாங்குறான். காணிக்கையா தங்கம் வாங்குறான். அதில் வந்து 312 கிராம் தங்கம். அதில் வந்து செஞ்சு அது வந்ததுக்கு அப்புறமா 17-18 அதை பார்க்கும்போது அதில் வந்து அந்த பொலிவு இல்லை. ஏன்னா இது தங்கம் முக்கியமாக சேர்க்குற 5% தான் சேர்ப்பாங்க விக்கிரம் செய்யும்போது. அது வந்து செய்யும்போது அது வந்து மேலோட்டமாக அது வந்து படிஞ்சு அந்த பளபளப்பை கொடுக்கும். அது மாதிரி இருக்கும். அந்த விக்கிரத்தில் வரும்போது பக்தர்கள் சந்தேகப்பட்டு ஆர்டிஐலாம் போட்டு கேட்குறாங்க. ஆனால் அதில் வந்து வாங்கினவங்க யாருக்குமே ரெசிப்ட் கொடுக்கல. நீ என்ன பண்ணுற, கோவிலுக்கு ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நீ வந்து டோனர் கொடுக்குறேன்னா நீ உன் பேரை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சரி, அது கூட பல பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நீ கொடுக்குறவன்ட்ட இவன்ட்ட காசு வாங்கினப்பா, இவன் எனக்காக பண்ணான்னா, இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட பின்னாடி பேனரில் அவங்க எல்லாரோட லோகோவும் வைக்கும். அந்த எல்லாரோட லோகோவும் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இவ வந்து யாருமே எந்த கோயிலுமே போடக்கூடாதுங்கிறாங்க. அது கூட சரி ஏதோ போயிட்டுருக்கு. வாங்கின காசுக்கு வந்து ரெசிப்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த தங்கத்துக்கு வந்து ரெசிப்டே கொடுக்கல. அப்படின்லாம் வருது. அது கோர்ட்டில் கேஸ் ஆகுது. அப்புறம் அன்றைக்கி சிலை தடுப்பு பிரிவில் இருக்கக்கூடிய ஐஜி பொன்மாணிவேல் அவர்கிட்ட அந்த கேஸ் வருது. அது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி அன்றைக்கி இருக்கிற கமிஷனர் வரைக்கும், கமிஷனர், உதவி கமிஷனர், அது மாதிரி பல பேர், அப்புறம் ஸ்தபதி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறான். அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது திருப்பி அந்த காவல் நிலையத்துக்கு அது மாற்றப்படுறது. அது எப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னான்னா, ஐஐடியில் போயிட்டு இது ஆய்வு பண்ணுறாங்க. ஐஐடியில் ஆய்வு பண்ணும்போது 312 கிராம்னா 1% கூட அதில் தங்கம் இல்லைங்கிறான். சுரண்டவன் வந்து சுரண்டதுன்னு தான் அதில் பேர். சாதாரணமாக என்னென்னா அவன் சுரண்டி திங்குறான்டான்பாங்க. சுரண்டதுன்னா ஒரு 100 கிராம் இருக்குன்னா அதில் கொஞ்சமாக இப்படி எலி கரண்டுற மாதிரி சுரண்டுற மாதிரி சொன்னால் எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோதான் 10% தான் எடுக்க முடியும். இது மொத்தமே காலியாகிட்டு தனியார் கஜானாக்கு போயிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இது மாதிரி இதுனாக்கா ஒரு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான்னா அந்த நிறுவனத்துலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்கள செயல்பட விடாமல் இருப்பாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குன்ட்டு. இந்த குற்றச்சாட்டு வந்த அதிகாரி அங்கேருந்து மாறி இங்கே தலைமையிடத்தில் வந்து மேல் பொறுப்பில் வந்து உட்கார்றாங்க. ப்ரமோஷனோட நீ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் வச்சுட்டு, அது மாதிரி பல அதிகாரிகள் இங்கே உட்காந்துருக்க அறநிலைத்துறை அதிகாரிகள் மேலே இது மாதிரி குற்றச்சாட்டுகள் விசாரணையில் இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த சம்பளத்தில் புடிமா ஒன்றும் கிடையாது. அவங்க மேலே மேலே அதிகாரம் கூட்டி தரேன்னா என்ன அர்த்தம்? நீ செய்யறத வந்து நான் வந்து உனக்கு போனஸாக தரேன், பதவி வாங்குறேன்னா இன்னும் நிறையா திருடி கொடுன்னு தானே அர்த்தம். ஸோ இவங்க எல்லாருமே கோவில்லேருந்து இருக்கக்கூடிய காசுகளையும் பொருள்களையும் திருடுறதுக்கு தான் வந்து இருக்காங்கங்கிறது தான் பக்தர்களோட பரவலான பார்வை. ஆனால் பக்தர்கள் என்னன்னாக்கா இது அவனை வந்து கடவுள் தண்டிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பெரும்பாலும் பக்தர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் வந்து மாறணும். மாறினாதான் இது மாதிரி அங்கங்கே நடக்கிற தவறை வந்து தட்டி கேட்கலாம். உனக்கு என்னையா டியூட்டி, நீ அதை செய், பக்தர்களாக செய்ய வேண்டிய விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற அப்படிங்கிறத கேட்க முடியும். ஸோ இவங்களோட அட்ராசிட்டிஸ் வந்து நீங்கள் கோர்ட்டை பற்றி சொன்னதுனால, இந்த திருப்பூரில் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு கோவிலை இடித்தாங்க. நாள் வந்து தீர்ப்பு வந்துச்சு. இந்த ஜிஆர் சுவாமிநாதனோட சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விரோதம் இருக்குன்னு சொன்னான்னா, போயிட்டு அது வந்து இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். அவரை பத்தி புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கோர்ட்டே வந்துட்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இவங்களோட எக்கோசிஸ்டம் எப்படி வேலை செய்யறது, ஒரு ஆளை தனியாளை எப்படி டார்கெட் பண்ணி அவனை செயல்பட விடாம, அவரை திரு ஜிஆர் சாமிநாதன் போல அவரை மாதிரி பர்சன்ஸ் பல பேர் இருக்காங்க. அவரை மாதிரி இருக்கிறதுனால அதை சஸ்டெயின் பண்ணி தான் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன். அவர் கரெக்டாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நிற்காமல் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் போனாலும் அது நிற்காமல் போகிறது காரணம் என்னென்னா, அவரை வந்து அதில் வந்து செய்ய வேண்டிய வழிமுறையை சட்டத்தை பின்பற்றிருக்காருங்கிறது தான். ஸோ இதில் அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த திருப்பூர் கேஸ்லேயும் என்னென்னாக்க பார்த்தீங்கன்னா, கோவில் இடிக்கப்படுறது அது வந்து நூற்றாண்டாக இருக்கக்கூடிய கோவில்னு சொல்கிறாங்க. ஒரு குன்று மேலே இருக்கக்கூடிய கோவில்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வந்து முன்னாடி வந்து இவங்க வேற ஒரு தனியார் இவங்க வந்து பட்டா கேட்குறாங்க அரசாங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேற இடத்துல உங்களுக்கு பட்டா தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க வந்து கோவிலுக்கு பட்டா கொடுன்னு கேட்குறாங்க.
அப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி அது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் சொல்லாமல் முதல் நாள் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு விடிகாத்தால வந்து இடிக்கிறாங்க. எதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தேன்னா, இதை வந்து நீங்கள் இதுலலாம் பேப்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சிலை இடிப்பு இல்லை சிலையில் வந்து தங்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம பக்தர்களே தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது சிலை கிடையாது. சிலைங்கிறது வந்து நீங்கள் ஒரு தூணில் வந்து ஒரு சிலையை வடித்து வைக்கிறது தான் சிலை. இதெல்லாம் வந்து விக்கிரகங்கள். ஆராதனைக்கு பூஜை, நீ கடவுளாக அங்கே வந்து ஒரு கல்லாக இருக்கிறத வந்து நீ சக்தி கொடுத்து அங்கே வச்சிருக்க அப்புறமா அது விக்கிரகம். அங்கே கடவுள் இருக்கிறதாக தான் தாத்பரியம். அப்படிங்கும்போது அது விக்கிரகத்துக்குள்ள மரியாதைகள். இவங்க வந்து அதுக்குள்ள பூஜைகள் பண்ணி அந்த விக்கிரகத்தை எடுக்கிறது கூட இதில் பண்ணாமல் இந்த அதிகாரிகள் எல்லாருமே அதை உடைத்து ஒரு ஜேசிபி வச்சு உடைக்கிறது. ஏன்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு வெறும் கல்லா பார்க்கறதவங்க அப்படிதான் செய்வாங்க. அதுக்கு ஒரு செய்தியாக தான் வந்து அன்றைக்கே இப்போ எங்களை மாதிரி பக்தர்கள்லாம் மனசில் பட்டது. பல பேருக்கு மனசில் பண்ணி என்கிட்டே நிறையா பேர் சொன்னாங்க. இவர் இந்த நடந்து முதல் நாள் ஜட்ஜ்மெண்ட் வருது. அடுத்த நாள் வந்து காலம்பரை இவங்க இடிக்கிறாங்க. அன்னி சாயந்தரம் வந்து திண்டுக்கல் நிகழ்ச்சியை முடித்து முதலமைச்சர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர வழியில் திருப்பரங்குன்றத்துக்கு நேராக அதுக்கு ஒரு நேர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பைபாஸில் அவரோட கார் வந்து 140 கிலோமீட்டர் வரும்போது டயர் வெடிச்சதுன்னு. ஸோ இது எல்லாமே ஒரு அறிகுறி தான். ஸோ முருகன்கிட்ட வந்து தொடர்ந்து இவங்க வந்து முருகனும் கோவில்களையும் தாக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து இவங்களோட ஒரு ஆணவத்தோட ஒரு செயல்பாடு தான். இதில் வந்து சட்ட நீதியை அதை வந்து சட்டமாக கொண்டு வராங்க. அவர் வந்து சட்டத்தில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் அன்றைக்கி அப்படி என்ன பேசினார்? இல்லை ஒரு சுடுகாடியும் தீபத்தையும் ஒன்றா சேர்த்து தானே பேசினார். எல்லாமே நெருப்பு தான். அவங்க வீட்டில் சமைக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தலாம், அந்த வீட்டையும் எரிக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை புரிந்து செயல்படணும். இவங்களோட உண்மை முகத்தை வந்து பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்றாப்புல வரக்கூடிய காலகட்டத்தில் பக்தர்களோட செயல்பாடு இருக்கணும். சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே ஹிந்துக்கு எதிரான விஷயங்கள் எல்லாருமே பண்ணால் கூட ஓகேங்களா, ஆனால் எத்தனை ஹிந்து கோயில் அடித்தாலுமே அவங்கள்ட்ட எப்படி ஓட்டு வாங்கணும் எங்களுக்கு தெரியுங்கிற திமுக கரெக்டாக நிரூபிக்கிறாங்களா இல்லையா? அப்போ நீங்களாம் என்னதான் பண்ண முடியுது உங்களால்? இல்லை, இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு அதை பற்றி ஒரு வந்து பார்வையும் அறிவும் மக்களுக்கு வந்து அறிவுன்னு நம்ம சொல்கிறதுல ஒரு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. பல மக்கள் வந்து பக்தர்களாக கோவிலுக்கு போகிறாங்க. கோவில்லே வெளில வந்த உடனேயும் அவங்க வந்து தனி மனிதனாக ஓட்டுக்கு போகிறாங்க. அந்த தன்னை பாதிக்கக்கூடிய நம்மளோட கோவில்கள் தான் நம்ம கலாச்சாரத்தின் மையம். நம்ம ஒரு மதத்தை தாக்கி பேசுகிறாங்க, தாக்கி செயல்படுறாங்க. அந்த மக்கள் அவங்கள வந்து பிரித்து பார்க்கணும். அந்த பிரித்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இல்லை. அது ஒரு பெரிய காலகட்டம், ஒரு 50 வருஷ காலகட்டத்தில் வந்து இது நம்மளை பற்றியே தெரியாமல் நம்ம ஆன்மீகத்திலேருந்து நம்மளை பிரித்து வெறும் ஓட்டு இயந்திரமாக ஒரு போலி சித்தாந்தத்தை திணிச்சு இல்லாததை ஒன்று உருவாக்கி இந்த இவங்க செஞ்ச இந்த திராவிடம் காரங்க செஞ்சது தான் அதோட வெளிப்பாடு தான். இன்னைக்கு இதுக்காக பல பேர் வேலை செய்ய வந்திருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து வேலை செய்ய வந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாற்றங்கள் வருது. சிந்திக்கிறாங்க. ஆமாம், கோவிலையும் என்னோட கடவுளை நீ தாக்குறன்னு சொன்னா என்னை தாக்குவதுக்கு சமம், என்னோட மதத்தை தாக்குறனாக்கா அதை தாக்குற சமம், நீ என்ன மற்ற மதத்தை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக என்ன தாக்குற அப்படிங்கிறது வந்து புரிதல் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா அவேர்னஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால பல பேர் எடுத்து போடுறாங்க. நம்ம இன்னைக்கு மாற்றங்கள் நிறையா பார்க்குறோம். சின்ன வயசு பசங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த சிந்தனை நிறையா வந்திருக்கு. அது இன்னும் பரவலாக வரணும். அது எல்லாருமே அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவன் இப்படி செய்கிறானே, இது சரியா? உன்னோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக நீ வந்து பொது நலத்தை விட்டு தராத அப்படிங்கிறத வந்து இன்னும் பல நாள் வேலை இருக்குது. ஆனால் பல நாள் தொடர்ந்து செஞ்சானா அதுக்குள்ள மாற்றம் வரும்னு தான் நினைக்கிறேன். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாதல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.